வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ரொம்ப செம்ம சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. நம்ம ரேவதிக்கு ஏதோ ஆபத்து மாதிரி. உடனே சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கத்திக்கிட்டே ரேவதி அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அப்பதான் ராஜராஜ கேக்குறாரு, ஈஸ்வரி என்னாச்சுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, நம்ம ரேவதிக்கு ஏதோ ஆபத்து மாதிரி கனவு கண்டேன். அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, அவ ஹனிமூனுக்கு போயிருப்பாமா, அதுவும் ராஜா கூட போயிருக்கா. ராஜா மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியும்ல, அவரு ரொம்ப தைரியமான ஆளு. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ கவலைப்படாதரா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, எனக்கு ரேவதி கிட்ட பேசணும் போல இருக்கு. ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, இப்ப அவங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. இப்ப நீ போன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறியா சொல்லு. இங்க பாரு, ராஜா மாப்பிள்ள மேல என்னை விட உனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, சரியா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது ரேவதிக்கு ஆபத்தா இருக்குமோன்னு நான் வேணா போன் பண்ணி பாக்கவா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, சரி, உன்னோட மனசாந்திக்கு நீ வேணா போன் பண்ணி பாரு. உடனே சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதியோட போன் ரிங் ஆகுதே தவிர்த்து ஆனா ரேவதி போன் எடுக்கல. சோ இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. அப்பதான் ராஜராஜா கேக்குறாரு, என்னமாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, அவ போனை எடுக்கல. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, அவ நிறைய இடத்த சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாள்ல, ஏற்காடு சின்ன ஊரா, மாப்பிள்ள கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஊர் சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த நேரத்துல நீ போன் பண்றது சரியா? நீயே சொல்லு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தானே நீ சொன்ன. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம சாமுண்டீஸ்வரி போன் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா போனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு, என்னடா இது, இன்னும் ரேவதியா காணோம், எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு கார்த்தி ரூமை விட்டு வெளியில வராரு. வந்து பார்த்தா ரேவதியோ காணோம். அப்ப கார்த்தி வெளியில வந்துட்டு, ஆமா, ஏதோ மெடிக்கல் ஷாப்புக்கு டேப்லெட் வாங்க போறேன்னு தானே சொன்னான். சரி, எந்த கடைக்கு போயிருக்கா அப்படிங்கறத யாருக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா? அவளுக்கு இங்க ஷாப் இருக்கிறது தெரியாது. கண்டிப்பா இங்க உள்ளவங்க கிட்டதான் கேட்டுட்டு போயிருப்பா. சரி, ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கார்த்திகை நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார், என்னோட ஒய்ஃப் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, டேப்லெட் வாங்குறதுக்காக வெளியில போறேன்னு சொன்னாங்க, எந்த ஷாப்புக்கு போயிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? சார் சொல்றாரு, சார், இது மாதிரி அவங்க என்கிட்ட தான் சார் கேட்டாங்க. நான் சொன்னேன், பஜார்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போயிட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மாயா இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய், நல்லா அலடா, உன் பொண்டாட்டி கண்டிப்பா உன் கையில கிடைக்க மாட்டாடா அப்படின்னு மாயா சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு என்ன இங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன யாரு உங்களை கடத்த சொன்னது? எங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்களும் பயந்து ஓடிடுவீங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், சும்மா வளரிக்கிட்டு இருக்காம பயமுடு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பணம் வேணுமா? எது வேணும்னாலும் சொல்லுங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா வாய முடிக்கிட்டு அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதியோட கழுத்துல கத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரேவதிக்கு பயம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வெளியில வந்துட்டு நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு ரவுடிங்க தான் போன் பண்றாங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன். வந்ததுல இருந்து தொண பேசிக்கிட்டே இருக்கு. என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? யாரு கடத்திட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அவ என்ன கேட்டாலும் எதுக்கும் பதில் சொல்லாதீங்க, சரியா? அவளை புடிச்சு வச்சிருங்க. நான் சொல்ல போது மட்டும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா போதும். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ரேவதி வந்து கத்துறாங்க, என்னை எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஒரு ரவுடி டக்குன்னு, யோ, என்னையா இரு தொணன்னு பேசிட்டே இருக்கு, பிளாஸ்டர் எடுத்து வாயில போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதோட வாயில பிளாஸ்டரி போட்டு விடுறாங்க. அப்ப ரேவதியால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க.
கார்த்தி ரேவதியை தேடிக்கிட்டு அந்த பக்கமா வராரு. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், அவ்வளவு பிஸியாவா இருக்காங்க அப்படின்னு நேரா நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, ஐயோ அத்தை ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா ரேவதி எங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா ரேவதிய மாயா கடத்திட்டு போன விஷயத்த பத்தி அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. இதுவே ஒரு பெரிய பிரளயமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இப்போதைக்கு இதை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரியோட போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள ரொம்ப பிஸியா இருக்கீங்களா ரெண்டு பேருமே? எங்க மாப்பிள்ள இருக்கீங்க? காலையில இருந்து ரேவதிக்கு போன் பண்றேன், ரேவதி போன் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. டெய்லி காலையில எப்பவுமே எனக்கு போன் பண்ணிருவா, என்னாச்சு மாப்பிள்ள? அப்ப கார்த்தி ஷாக் ஆகுறாரு. ஐயோ ரேவதியை பத்தி தான் கேக்குறாங்க, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு. சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள அமைதியா இருக்கீங்க, ரேவதி எங்க மாப்பிள்ள, அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை இது மாதிரி ரேவதி ஒரு சின்ன விஷயமா வெளியில போயிருக்காங்க, அவங்க வந்ததோட போனை கொடுக்கவா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள உங்களை விட்டுட்டு அவ எங்க போனா? கார்த்தி சொல்றாரு, இல்ல அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, ஆனா அவளை அதிகம் வெளியில விடாதீங்க மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, சரிங்க அத்தை, நான் ரேவதிய அதிகம் வெளியில விடல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாயா இருக்கால, அவ இந்த ஊர்ல இல்ல, அவ இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு நினைப்பா. உங்களுக்கே தெரியும் அந்த மாயா எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு. ஒருவேளை என் பொண்ணை வந்துட்டு மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாததுனால அவ கண்டிப்பா ரேவதியை ஏதாவது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பாத்துக்கிடுங்க மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்னு, ரேவதிய பாத்துக்கிறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரேவதி கிட்ட போனை கொடுங்க, ரேவதி கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதை கேட்டதோட கார்த்திகன் சரிங்க அத்தை அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ராஜராஜா வந்து கேக்குறாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி யாருக்கிட்டமா பேசுன? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளை கிட்டதான் பேசினேன். ரேவதி எங்கன்னு கேட்டேன், ரேவதி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி அவ மாப்பிள்ளை கூட தானே ஊர் சுத்த போயிருந்தா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அவ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? உடனே ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருந்தாலும் என் பொண்ணுகிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நம்ம மாப்பிள்ள பக்கத்துல இருக்காரு, அப்புறம் ஏமா நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வருத்தத்துலதான் இருக்காங்க, பயத்திலயும் இருக்காங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மாயா போன் அடிக்கிறாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, என்ன உன் பொண்டாட்டிய காணோம் அப்படின்னு ஒரு புறா தேடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகி, ஏய் மாயா நீ தானே பேசுறது? மாயா சொல்றாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, நான் தான் பேசுறேன். உன் ஒய்ஃப் காணாம போனதுக்கு நான் தான்ப்பா காரணம். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு ரேவதிய கடத்துவ? அப்ப அந்த மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உன் பொண்டாட்டி ரேவதிய உன் கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த செஞ்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, என்ன பண்ணணும்னு சொல்லு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நான் என்னோட மகேஷ பிரிஞ்சு எத்தனை நாள் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, உன் பொண்டாட்டிய ஒரு 1 மணி நேரம் தொலைச்சதுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டு எங்க பார்த்தாலும் அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்க. அதே மாதிரிதானே நானும் மகேஷ தொலைச்சிட்டு எவ்வளவு கஷ்டத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மரியாதையா மகேஷ் எங்க இருக்கானோ அவங்க என் கையில கொண்டாந்து ஒப்பட, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது இவங்க எப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், மகேஷ் காணாம போனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அந்த மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ன. அதுக்கு மாயா கேக்குறாங்க, போதும் உன் நாடகத்தை நிப்பாட்டு. நீ எப்படி ரேவதிய கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ண அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நீ சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அவனை என் கையில ஒப்படைச்சாகணும்.
இல்லைன்னா உன் பொண்டாட்டியே நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் கார்த்தி நம்ம ரேவதி ஒரு பக்கமா வந்தாங்கல்ல, அந்த பக்கமா விசாரிச்சு பாக்குறாங்க. இது மாதிரி இந்த பக்கமா ஏதாவது வண்டியில வந்துச்சா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி நாங்க எதுவும் பார்க்கல அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, ஏய் ராஜா, நீ மட்டும் ரேவதியை இன்னைக்கு என் கையில கொண்டாந்து ஒப்படைக்கல, அதுக்கப்புறம் மகேஷ கையில கொண்டாந்து ஒப்படைக்கல, அதுக்கப்புறம் ரேவதியை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. நான் இத்தனை நாளும் மகேஷ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உனக்கு காலம் ஃபுல்லா ஒரு தண்டனையை கொடுத்துருவேன் அப்படின்னு மாயா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்க உள்ள ஒரு கடையிட்ட போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அப்ப பக்கத்துல இருந்தவங்க கிட்ட, சார் இது மாதிரி இது ஒரே ரோடு தானா? அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, இது ஒரே ரோடு தான். இந்த ரோடு நேரா மெயின் ரோட்டுக்கு போகும்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கடைக்கு போறாங்க. போயிட்டு, ஐயா, ஒரு 8 to 9 மணிக்குள்ள இந்த பக்கமா ஏதாவது வாகனம்ல போனுச்சா? அவரு சொல்றாரு, இல்லையே தம்பி, நான் கவனிக்கல. கார்த்தி சொல்றாரு, இல்ல உங்க கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, சோ அதை வச்சு பார்த்தா தெரியும். என் ஒய்ஃப் காலையில டேப்லெட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கே வரல. நாங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக இங்க வந்திருந்தோம். அவங்க காணாம போன விஷயம் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பதட்டப்பட்டுருவாங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே அவர் சொல்றாரு, தம்பி, சிசிடிவி ஃபுட்டேஜை பாத்துக்கப்பா. கார்த்தி நேரா கடைக்குள்ள போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாரு. கரெக்டா கார்த்தி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 8 to 9 மணிக்குள்ள அந்த காரு போயிருக்கு. கார்த்தி அதை பார்த்ததோட கண்டிப்பா இந்த கார்ல தான் ரேவதியை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா இருக்கிற டைமிங்கையும் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா எந்தவித டைமிங்லயும் ஒரு காரும் போகல. அப்ப கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அந்த மினி வேன்ல தான் ரேவதியை கடத்திருக்காங்க அப்படின்னு. கார்த்தி இங்க இருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அந்த மினி வேனை போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போறாரு. ஒவ்வொரு தரா போட்டோவை காமிச்சு, இங்க பாருங்க, இந்த பக்கமா இந்த மினி வேன் போனுச்சா அப்படின்னு கேட்க கேட்க ஒவ்வொரு தரா அந்த பக்கமா வழி சொல்றாங்க. மாயா வந்துட்டு கார்த்தியவே ஃபாலோ பண்றாங்க. ஓ, இவன் ரேவதியை காப்பாத்துறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, விடக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி கரெக்டா அந்த ரேவதியை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப மாயா டக்குன்னு அந்த ரவுடிங்க கிட்ட போன் அடிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். இவளை கண்டிப்பா நாங்க விட்டுற மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க இருக்கிற இடத்த அந்த டிரைவர் பையன் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்கான். நீங்க எப்படியாவது அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. அவன் கையில மட்டும் நீங்க மாட்டீங்கன்னா அவன் சும்மா விட மாட்டான். அவன் சரியான எமகாதவன். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், மேடம், நாங்க எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, டேய், இவளை காப்பாத்துறதுக்காக ராஜான்னு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கானா, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க சொல்லி மேடம் நமக்கு போன் சொல்லியிருக்காங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வேற பக்கமா போறாங்க. ரேவதி கேக்குறாங்க, நீங்க எல்லாரும் யாரு, எதுக்காக என்ன பிடிச்சிட்டு வரீங்க? உங்களுக்கு பணம் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்ணி, இங்க பாருங்கடா, அந்த டிரைவர் பையன் வந்துகிட்டே இருக்கான். ரேவதி அவனுக்கு முழுசா கிடைக்கவே கூடாது. அவளை பேசாப்புல அந்த மலையில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுருங்க. இதை கேட்டதோட அந்த ரவுடிகளும், மேடம், இது வேற எதுவும் பிரச்சனையில வந்துடாதே, நாங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, நாங்க இந்த கடத்தல தொழில மட்டும்தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மத்தபடி இந்த சீரியஸான வேலையெல்லாம் பண்ணல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செய்யி, உனக்கு நினைச்ச பணத்தை விட டபுள் மடங்கா கொடுக்குறேன். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா கத்துறாங்க, தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு. ஆனா அந்த ரவுடிங்க விடவே இல்லை. கார்த்திக் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு அந்த ரவுடிங்க ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போறத. அப்ப கார்த்திக் கத்துறாரு, ஏய் ரேவதியை விடுங்கடா அப்படின்னு. அப்ப ரேவதி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி வரதை பார்த்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க ரேவதியை பிடிச்சி தள்ளி விட போறாங்க. அப்ப கார்த்தி அங்கேருந்து வந்து, டேய் அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வராரு. அப்ப அந்த ரவுடிங்க டக்குன்னு ரேவதியை பிடிச்சி மலையிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து ரேவதியை பார்க்க, ரேவதி ஒரு மலை முகடுல பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த ரவுடிங்க கார்த்தியை தடுக்க வர கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்றாரு. ரவுடிகளும் பயந்து போயிடுறாங்க.
மாயா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஓடி வந்து ரேவதியோட கையை பிடிச்சு தூக்குறாரு. ரேவதி கத்துறாங்க, என்னை காப்பாத்து அப்படின்னு. கார்த்தி ரேவதி எப்படியோ மலையிலேருந்து மேலே இழுத்துறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேராக ரேவதியை பார்த்து, பரவாயில்ல உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இல்லை எனக்கு எதுவும் அடிப்படலை அப்படின்ட்டு. ரேவதி அந்த மலையை பார்க்குறாங்க. பார்த்ததோட ரேவதிக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. கார்த்தி சொல்றாரு, நீ எப்படி இவனுங்க கிட்ட மாட்டின? ரேவதி சொல்றாங்க, நான் டேப்லெட் வாங்கிட்டு ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியல, டக்குன்னு என்னை கடத்திட்டு வந்துட்டானுங்க. ஆனால் அவனுங்க அடிக்கடி ஃபோன் பேசினானுங்க. ஆனால் யாருக்கிட்டேயும் ரொம்ப முக்கியமான ஃபோன் தான் பேசினானுங்க. யாருக்கிட்ட பேசினாங்கன்னு தெரியல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், ஊருக்கு போகலாம் வா. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதனால சீக்கிரம் வந்துட்டு போக வேணாம். அதோட நடந்த விஷயத்தை பற்றி நீ அம்மா கிட்ட சொல்ல வேணாம். ஒருவேளை நடந்த விஷயத்தை பற்றி நீ அம்மா கிட்ட சொன்னீன்னா கண்டிப்பாக அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதோட யாரு என்னை கடத்த ட்ரை பண்ணது அப்படின்னு அம்மா தேடுவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த பற்றி நீ அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரி நான் சொல்லலை, ஆனால் காலையிலேருந்து உங்கள் அம்மா உனக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்னு தெரிஞ்சு காலையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோனில் மட்டும் பேசிடு. இதை கேட்டதோட ரேவதியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோனை பார்க்குறாங்க. நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணி, ரேவதி அம்மாடி எப்படிமா இருக்க? காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே சொல்லுதே, ஏதாவது பிரச்சனையா? ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கம்மா. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு ஏதோ ஆபத்து மாதிரி என் மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு, நீ பேசாப்புல கிளம்பி வாமா. உடனே ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் கிளம்பி வரேன், நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், உங்க டிரைவர் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும், எனக்கு நல்லா தெரியுமா டிரைவர் நல்லபடியா தான் பாத்துப்பாரு அப்படின்னு, இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு, உனக்கு ஏதோ ஆபத்து வர போற மாதிரி, நீ பேசாமல நீ வந்துருமா. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சே, எப்படியாவது இந்த ரேவதிய காலி பண்ணிடலாம், இந்த டிரைவர் ராஜாவை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்காம போயிருச்சு அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. மாயா கோவமா இங்கேருந்து ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட மாயா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது, இந்த இடத்துல இருந்து நம்ம போயிடுவோம். அந்த ராஜாவுக்கு நம்ம தான் அந்த ரேவதியை கடத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருந்தோம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க மாயா. ஸோ ப்ரோமோ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.